So welcome to Sophia Coaching Center. Today next unit பார்க்க போறோம். PGTRB Max Unit 3 பார்க்க போறோம். Fourier series and Fourier integrals. Already 2 units வந்து complete பண்ணிட்டோம். Unit 1 algebra and Unit 2 real analysis வந்து complete பண்ணியாச்சு. அதோட previous year question discussionம் பார்த்தாச்சு. ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாத கொஷின்ஸ்லாம் வந்து தனித்தனி ஷார்ட்ஸ் வீடியோ அது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். ஸோ டுடே வந்து தேர்ட் யூனிட் ஃபூரியர் சீரீஸ் அண்ட் ஃபூரியர் இன்டெக்ரல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபூரியர் சீரீஸ், ஃபீச்சர்ஸ் தியரம் ஆன் C1 சம்மபிலிட்டி அட் அ பாயிண்ட், ஃபீச்சர்ஸ் லெஸ்க்யூ தியரம், லெபஸ்க் தியரம் on C1 summability almost everywhere, Rees-Fisher theorem ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் பெர்சேவல்ஸ் தியரம் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ப்ராப்பர்ட்டிஸ்னு கேட்டாலே வந்து கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கம்பல்சரி ஒன் கொஸ்டின் வந்து வரும். ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபூரியர் இன்டெக்ரல் தியரம், கன்வல்யூஷன் தியரம் ஃபார் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பாய்சான் சமேஷன் ஃபார்முலா. ஸோ ஃபூரியர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அந்த சீரீஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் நடத்தும் போது நான் எதாவது இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு நோட் பண்ணி தரேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஃபூரியர் சீரீஸில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, let f of x be a real valued function and if there exists a least positive constant t such that f of x plus t equal to f of x, then f of x is said to be periodic function with period t. So f of x plus t போடும்போது நம்மளுக்கு f of x கிடைச்சிச்சு அப்படின்னா t தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபங்க்ஷனோட பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? எல்லா ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனுமே வந்து என்ன அப்படின்னாக்கா பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான். sin x, cos x, secant x, cosecant x இதுக்கெல்லாம் வந்து பீரியட் வந்து என்ன அப்படின்னா 2π. ஏன்னா வந்து sin of 2πனா என்ன, 2 into 180 that is 360 degree தான் 2π அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ sin of 360 plus theta sin theta, cos of 360 plus theta cos theta, secant of 360 plus theta secant theta இதெல்லாம் வந்து ட்ரிகனாமெட்ரிக்கலில் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி. ஸோ நீங்கள் PGTRB படிக்க போகிறீங்க அப்படின்னா இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்தால் தான் வந்து இதெல்லாம் வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இதோட பீரியட் வந்து என்ன அப்படின்னாக்கா 2π அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன் என்ன பார்த்துறோம், f of x plus t equal to f of x கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட அந்த டீங்கிற இடத்துல உள்ளது தான் வந்து பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே வந்து t என்னன்னா 2π. ஸோ அதனால sin x, cos x, secant x, cosecant x இதுக்கெலாம் வந்து பீரியட் வந்து 2π. அதே tan x, cot xக்கு வந்து என்ன பண்ணுவோம், tan of 180 plus theta தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், tan theta கிடைக்கும். ஸோ அதனால இதில் வந்து பீரியட் வந்து என்ன அப்படின்னாக்கா பை. tan xக்கும் cot xக்கும் பீரியட் வந்து என்ன அப்படின்னாக்கா பை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் f of x ஓட பீரியட் வந்து ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா தென் f of kx ஓட பீரியட் வந்து என்னவா இருக்கும்னா ஆல்ஃபா பை கே. ஓகேவா? நெக்ஸ்ட் sin nx ஹேஸ் பீரியட் வந்து என்ன 2π பை n. ஏன்னா sin x ஓட பீரியட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2πன்னு சொல்லியிருக்கோம். அதே sin nx அப்படிங்கும்போது இங்கே உள்ள n வந்து இங்கே டிவிஷனில் போயிடும். ஓகேவா? 2π பை n. cos 3xனா என்ன வரும்னா 2π பை 3ன்னு வந்துடும். அதே tan nx அப்படிங்கும்போது டேனோட பீரியட் நம்ம என்ன பார்த்துருக்கோம், பைன்னு பார்த்துருக்கோம். tan nx அப்படிங்கும்போது பை பை n. நெக்ஸ்ட் இஃப் f of x ஹேஸ் பீரியட் ஆல்ஃபா தென் f of x பை கேவோட பீரியட் வந்து என்ன அப்படின்னாக்கா கே ஆல்ஃபா. ஸோ இங்கே வந்து டிவிஷனில் வரும்போது இங்கே வந்து என்ன ஆகிடும், ப்ராடக்டில் போயிடும். ஓகேவா? f of x ஓட பீரியட் வந்து ஆல்ஃபாவாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து f of kx ஓட பீரியட் வந்து ஆல்ஃபா பை கேன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே f of x பை கேவோட பீரியட் வந்து என்ன அப்படின்னா கே ஆல்ஃபா. இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதே வந்து ஃபங்க்ஷன் fg இது இங்கே வந்து லீனியர் காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. இஃப் fg ஹாவ் பீரியட் ஆல்ஃபாவாக இருந்ததுன்னா தென் af ப்ளஸ் bg அதோட லீனியர் காம்பினேஷனோட பீரியட் வந்து என்ன, அதுவும் வந்து ஆல்ஃபா தான் இருக்கும். இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அதோட லீனியர் காம்பினேஷனுக்கும் சேம் பீரியட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னா a function f of x is said to be even function if f of minus x equal to f of x. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போதும் அந்த ஃபங்க்ஷனில் உள்ள வேரியபிள்ஸில் வந்து மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அகைன் வந்து சேம் ஃபங்க்ஷனே நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் எக்ஸ்னு இப்போ ரீப்ளேஸ் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும், அகைன் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி மாடுலஸில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் போட்டாலும் நமக்கு என்ன பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன, காஸ் எக்ஸ். சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன, சீக்கண்ட் எக்ஸ். ஸோ அதனால இது எல்லாமே வந்து என்னச்சுனாக்கா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஈவன் ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா a function f of x is said to be
an add function if f of minus x equal to minus f of x. ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இந்த வேரியபிள்ஸில் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ் கியூப்ல வந்து மைனஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் கியூப் வந்து வி கேன் கெட் மைனஸ் எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப்ல வந்து மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருது? மைனஸ் எக்ஸ் கியூப். அதே சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், கொசிகண்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ், tan ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் tan எக்ஸ், cot of minus x minus cot x. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட். இஃப் f of x is an odd function, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதோட இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகேவா? இது வந்து டிஆர்பி கொஸ்டின். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா தென் இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், அதாவது லிமிட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதலாம். ஓகேவா? ஈவனாக இருக்கும்போது. அதே ஆடாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகிடும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வரும் பின்னாடி. நெக்ஸ்ட்டு இஃப் எஃப் இஸ் ஈவன், ஜி ஈவனாக இருந்து, ஜி இஸ் ஈவன், ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஈவனாக இருந்ததுன்னா அதோட மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனும் என்ன தான் இருக்கும்? ஈவனாக இருக்கும். ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதோட மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் ஈவனாக தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன? ஈவனாக இருக்குது. அதே ஒன்று ஆடாகவும் ஒன்று ஈவனாகவும் இருந்துச்சுன்னா அதில் மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன இருக்குன்னா ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபார் எனி ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எஃப், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். அதே வந்து அதாவது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸையும் பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். அதே எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சப்ராக்ட் பண்ணும்போது அது என்ன அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். If f of x is neither equal to f of minus x nor equal to minus f of minus x. ஓகேவா? இது f of x வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஈக்குவலாக இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது வந்து என்ன சொல்லணும்னா ஆட் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது, ஈவன் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது. ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin x plus cos x. இப்போ இதில் என்ன பண்ணுவோம்? மைனஸ்னு போட்டால் என்ன வரும்? சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டோன்னா என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ்னு வந்துடும். அதே இங்கே வந்து என்ன வரும்? காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து பிளஸ் காஸ் எக்ஸ்னு வந்துடும். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனாகவும் இல்லை, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் இல்லை, மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸாகவும் இல்லை. அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா நெய்தர் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் நார் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது, ஈவன் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது. அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் f of x equal to minus c. எந்த இன்டர்வல்னா மைனஸ் பை, ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் பை டு 0 வரைக்கும். அதே மாதிரி c if 0 to pi is neither odd nor even. இது வந்து என்ன? ஆட் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது, ஈவன் ஃபங்க்ஷனாகவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். f1 of xங்கிறது ஒரு இன்டர்வல்ல மைனஸ் பைலேருந்து 0 வரைக்கும். அதே f2 of x வந்து 0 to பைல. f of x வந்து ஈவன்னு எப்போ சொல்லுவோம்னா இப்போ f1 of minus x போடும்போது f2 of x கிடச்சிருச்சு அப்படின்னா, அதாவது இங்கே உள்ள ஃபங்க்ஷனில் வந்து மைனஸ் போடும்போது நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். அதே வந்து இங்கே உள்ள ஃபங்க்ஷனில் வந்து மைனஸ் போடும்போது மைனஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? தட் இஸ் f1 of minus x equal to f2 of x. இது கிடச்சிருச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் ஈவன். அதே f1 of minus x equal to minus f2 of xன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, இதை பேஸ் பண்ணி சம்ஸ் கூட வரலாம். நெக்ஸ்ட் வந்து the function f of x is defined as f of x equal to 1 plus 2x by pi if minus pi less than x less than 0. 0 to pi ல வந்து 1 minus 2x by pi இது மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஈவன் ஃபங்க்ஷன். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.